உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அமைப்புகள். ஸோ எஸ்ஐ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 அதில் பன்னாட்டு அமைப்புகள், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றி உண்டான கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் இருக்கலாம், சரிங்களா? ஸோ IMF இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NATO இருக்கும், ஏஷியான் இருக்கும், ILO, WHO, இந்த மாதிரி பன்னாட்டு அமைப்புகளை பற்றி உண்டான கொஸ்டின்ஸ் இது, சரிங்களா? ஸோ வாங்க போய் பார்ப்போம். 61வது கேள்வி. In which year World Trade Organization WTO established? உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1992, 1995, 1997, 1998. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B 1995. தென் வந்து அடுத்த கொஸ்டின் சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ்? ஸோ WTOட தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து, ஜெனீவா ஜெர்மனி, ஜெனீவா பிரான்ஸ், ஜெனீவா இத்தாலி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஆன்சர் ஏ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த WTOட கரண்ட் டிஜே டைரக்டர் ஜெனரல் யார் வந்து பார்த்தீங்கன்னா நோகோசி ஒகாஞ்சோ இவேலா. நோகோசி ஒகாஞ்சோ இவாலா. ஸோ இவங்க தான் கரண்ட் டைரக்டர் ஜெனரல். ஸோ ஏன் இவங்கள சொன்னேன், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சொன்னேன் அப்படின்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO, முதல் பெண் தலைமை இயக்குனர். WTOட முதல் பெண் தலைமை இயக்குனர் பாருங்க, முதல் பெண் தலைமை இயக்குனர், முதல் பெண் தலைமை இயக்குனர். இன்னொன்று முதல் கருப்பின, முதல் ஆப்பிரிக்க பெண் தலைமை இயக்குனர் இவர் தான், சரிங்களா? ஸோ முதல் பெண், முதல் ஆப்பிரிக்கன். ஸோ ரெண்டுமே இவங்க தான். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 63வது கேள்வி. இன் விச் இயர் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கேட்டிருக்காங்க. 1919ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ 1919ஆம் ஆண்டு. ஸோ இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. இதோட தலைமையகமும் ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனீவா, சரிங்களா? சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவா. ஸோ இங்க தான் இதோட தலைமையகம் இருக்குது. ஸோ இதோட டைரக்டர் ஜெனரல் யார் வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ட். இதனுடைய டைரக்டர் ஜெனரல் கில்பர்ட் எஃப் ஹவும்ஃபோ, சரிங்களா? ஹவும்ஃபோ. ஸோ இதுதான் கரண்ட் இதோட டைரக்டர் ஜெனரல். ஸோ அடுத்து 64வது கேள்வி. வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDPன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஓகேங்களா? ஸோ நியூயார்க் USA, வாஷிங்டன் USA, லாஸ் ஏஞ்சல்ஸ் USA, வான்கோவர் USA. ஸோ UNDPயோட தலைமையகம் எங்கன்னா நியூயார்க் அமெரிக்கா. ஸோ இங்கே தான் இருக்கு. ஆன்சர் ஏ, ஓகேங்களா? ஸோ இந்த UNDP தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுது, சரிங்களா? ஸோ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா UNDP. ஸோ இது முக்கியமானது. 65வது கேள்வி. இன் விச் இயர் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு? ஸோ இதோட தலைமையகம் எங்க? நியூயார்க் அமெரிக்கா. ஸோ எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா 1965 நவம்பர் 22. நவம்பர் 22 1965ஆம் ஆண்டு UNDP வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பி, ஆன்சர் பி. 66வது கேள்வி. இன் விச் இயர் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA சொல்லக்கூடியது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ்? சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1948, 1952, 1957, 1964. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1957. ஸோ அந்த ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் நிறுவப்பட்டது. சோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? இதோட தலைமையகம் எங்கன்னா வியன்னா. வியன்னா எங்க இருக்கு? ஆஸ்திரியா. ஆஸ்திரியான்ற நாட்டில் இருக்கக்கூடிய வியன்னான்ற நகரத்தில் இருக்குது. ஆஸ்திரியா, ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நகரத்தில் இதனுடைய தலைமையகம் உள்ளது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சி. So 67வது கேள்வி. In 1972 United Nations Environment Program UNEP was launched where
இட் இஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ். 1972 ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் துவங்கப்பட்டது. அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? பாருங்க, ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் ரிலேட்டடா நான் क्वेश्चंस எடுக்கிறேன். சரிங்களா? சோ ஆல்ரெடி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரிங்களா பார்த்தோமா? எங்க நம்மளுடைய இந்தியாவில் அமைப்புகளை பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் தான். ஸோ ஏன்னா அதிகமாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னா நைரோபி, கென்யா. இதனோட தலைமையகம் எங்க இருக்கு? நைரோபி, கென்யா. So 68வது கேள்வி, in which year was the Food and Agriculture Organization established and where it is headquarters located? உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO ன்னு சொல்லக்கூடிய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? So ஜெனீவா சுவிட்சர்லாந்து, நியூயார்க் அமெரிக்கா, ரோம் இத்தாலி, லண்டன் யுனைடெட் கிங்டம். So ஆன்சர் ரோம் இத்தாலி 1945. ஆன்சர் சி. 69வது கேள்வி, in which year International Monetary Fund IMF established? சர்வதேச நாணய நிதியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1942, 1944, 1945, 1946. சோ IMF நிறுவப்பட்ட ஆண்டு 1944. விடை பி. சோ ஆன்சர் பி. IMF ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா வாஷிங்டன், அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன். So, அடுத்த 70வது கேள்வி, 1945 in 1945 the United Nations Educational, Scientific and Cultural Organization UNESCO was launched. Where it is headquarters? பாருங்க, 1945 சோ இயர் வந்துருச்சு. இது ஒரு क्वेश्चन. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ துவங்கப்பட்டது. அதோட தலைமையகம் எங்கு உள்ளது? பாரிஸ் பிரான்ஸா, இல்ல வியன்னா ஆஸ்திரேலியாவா, இல்ல பெர்ன் சுவிட்சர்லாந்தா, இல்ல ஜெனீவா சுவிட்சர்லாந்தா? சோ ஆன்சர் ஏ பாரிஸ். பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல யுனெஸ்கோ துவங்கப்பட்டது. கேட்கலாங்க அப்ரிவியேஷன்ல பேர் சுருக்கத்துல யுனெஸ்கோ அப்படின்னா என்ன கேட்கலாம். சோ யுனெஸ்கோ அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? மறந்துடாதீங்க. சோ அடுத்து 71வது கேள்வி, in which year was the World Bank established? உலக வங்கி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதனுடைய தலைமையகம் எங்க உள்ளது? வேர் இஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1950, நியூயார்க் USA 1946, ஸ்டார்பக் பிரான்ஸ் 1945, வாஷிங்டன் USA 1944. சோ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்கோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன்ல இருக்குது. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944. சோ ஆன்சர் டி. ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. 72வது கேள்வி, in which year was the World Health Organization WHO established and where is its headquarters located? உலக சுகாதார அமைப்பு WHO எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதனுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1948. சோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1948 தான் ஆன்சர். எப்பனா ஏப்ரல் 7, 1948 ஆண்டு உங்களுக்கு WHO உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ தென் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7 பாத்தீங்களா இந்த டேட் உலக சுகாதார தினமா கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் டே. வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம். சோ டேஸ்ல இந்த क्वेश्चन கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 73வது கேள்வி, 73வது கேள்வி, in 1961 இயர் கொடுத்தாங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB சொல்லக்கூடிய ஆசிய வளர்ச்சி வங்கி துவங்கப்பட்டது. எஸ், அதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது கேட்டாங்க. சோ ADB ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? ஓகேங்களா? சோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாண்டலுயாங் பிலிப்பைன்ஸ். சோ ஆன்சர் டி, மாண்டலுயாங் பிலிப்பைன்ஸ். இங்க தான் பார்த்தீங்கன்னா ADB ஓட தலைமையகம் இருக்குது. சோ இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது 1961ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சோ ஆன்சர் டி. So 74வது கேள்வி, in 1967 Association of Southeast Asian Nations, ஏசியான் சொல்லக்கூடிய பாருங்க, ஏசியான் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு துவங்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ரைட். எந்த ஆண்டு? 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி. சரிங்களா? சோ ஆகஸ்ட் 8, 1967ஆம் ஆண்டு ஏசியான் உருவாக்கப்பட்டது. எங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்துல. எங்கன்னா தாய்லாந்து. சோ அங்கதான் உருவாக்கப்பட்டது. ஓகே. சோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு கேக்குறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெய்ஜிங் சைனா, நியூ டெல்லி இந்தியா, ஜகார்த்தா இந்தோனேஷியா, டோக்கியோ ஜப்பான். சோ ஆன்சர் சி, ஜகார்த்தா இந்தோனேஷியா. ஆன்சர் சி, ஜகார்த்தா. 75வது கேள்வி, in which year was the International Court of Justice? பாருங்க, ICJ னா சர்வதேச குற்றவியல் மன்றம் சொல்லுவாங்க. ஓகே. சோ எஸ்டாப்லிஷ்ட் இன்
தி ஹேக் நெதர்லாண்ட்ஸ். பாருங்க, நெதர்லாந்து நாட்டில் உள்ள முக்கியமா பார்த்தோங்க எந்த நகரம், தி ஹேக் நகரம் சொல்லுவாங்க. தி ஹேக் நகரில் சர்வதேச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஓகே, சோ எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆன்சர் வந்து 1945 ஆண்டு. சோ ஆன்சர் பி 1945 ஆண்டு. சோ 76வது கேள்வி, in which year was the non-aligned movement? நாம் சொல்லக்கூடிய அணிசேரா இயக்கம், சரிங்களா? சோ அணிசேரா இயக்கம் சோ ஃபவுண்டட் இன் ஜகர்த்தா, இந்தோனேஷியா. ஜகர்த்தாவில் நகரில் அணிசேரா இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டு கேட்டிருக்காங்க. 1961 ஆண்டு நிறுவப்பட்டது. சோ நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேரு. சோ அவரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாசர், சரிங்களா? சோ எகிப்து நாட்டு சோ சீஃப் நாசர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, கானா நாடு. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணிசேரா இயக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன வந்து, சோ எந்த நாட்டு பக்கமும் சேராதல் இருப்பது, சரிங்களா? சண்டை போட்டா யார் பக்கமும் வேர்ல்டு வார் வருதா, சோ அந்த பக்கம் போக மாட்டா, இந்த பக்கம் போக மாட்டா, நான் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கிறது. சோ அதுதான் நான் அலைன் மூவ்மெண்ட். So 77வது கேள்வி, in which year was the SAARC, South Asian Association for Regional Cooperation? பாருங்க, தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு SAARC எந்த ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு உள்ளது கேட்டிருக்காங்க. காத்மாண்டு, நேபாள் 1985, திம்பு பூட்டான் 1992, சியோல் சவுத் கொரியா 1989, மணிலா பிலிப்பைன்ஸ் 1994. சோ வந்து பாத்தீங்கன்னா சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? காத்மாண்டு. அது எங்க இருக்கு? நேபாளத்தில் இருக்கு. 1985 ஆண்டு உருவாக்கப்பட்டது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஆன்சர் ஏ. 78வது கேள்வி, இன் 1949 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோன்னு சொல்லுவோம்ல, சரிங்களா? வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ துவங்கப்பட்டது எந்த ஆண்டு? 1949 ஆண்டு துவங்கப்பட்டது. சோ அதனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது கேட்டாங்க. சோ நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சோ வாஷிங்டன், USA. சோ அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன்ல நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஏன் இதை கேட்கறேன்னா, இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல போயிட்டு இருக்குல்ல, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கலாம். ஓகேங்களா? 79வது கேள்வி, in which year was the European Union formed? ஐரோப்பிய ஒன்றியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1990, 1991, 1992, 1993. சோ ஆன்சர் டி 1993. சோ ஐரோப்பிய ஒன்றியம் 1993 ஆண்டு உருவாக்கப்பட்டது. So 80வது கேள்வி, in which year did the United Nations Framework Convention on Climate Change come into force and where it is headquarters located? காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாடு எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது? அதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சோ வந்து மார்ச் 21, 1994 ஆண்டு. 1994 ஆண்டு வந்து UNFCCC, சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. சோ அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா, பேசல் சுவிட்சர்லாந்தா, இல்ல பாரிஸ் பிரான்ஸா, இல்ல பான் ஜெர்மனியா, இல்ல பிரசல்ஸ் பெல்ஜியமா? சோ அதோட தலைமையகம் பான் ஜெர்மனி. சோ ஆன்சர் சி. ஆன்சர் சி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியரா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, சரிங்களா? சோ நன்றி, வணக்கம்.